எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான். அவனுக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சிடும். உன் குடும்பமே குதூகலமாக வாழும். யாருடைய செய்வனை வெய்வனை கோளாறுகளும் தடுக்காது. நான் கருப்புசாமி அந்த பதவியை வாங்கிட்டாரேன். கால் ஒன்றுவான். கருப்புசாமிக்கு வா மகளே, வெற்றி காலதாமதம் இல்லாம பெற்றுக்கொள்ளும். வாழ்க்கை சந்தோஷமா நடா. அதே சங்கரன் கோவில் எல்லை வழக்கு சம்பந்தமாக மன உதயம் யாருக்கு? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. வழக்கு சம்பந்தமாக மன உபாதை யாருக்குப்பா? சங்கரன் கோயில் பகுதி என்ன வழக்குடா தம்பி? நீதிமன்றத்தில் இருக்கா? உங்களுக்குள்ளே வழக்காடிட்டு கிடக்கிய மனிதர்களுக்கு தான், அதை பேசவே இல்லை. கருப்பசாமி சங்கரங்கோயில் பகுதி தன் பிள்ளையை பற்றி மன உபாதையுடன் கேட்க வந்தவர் யார்? வரலாம். என்ன பிள்ளைப்பா? காலன் சொல்லலாம். அருமையான பாட்டுராக்காக்கு இன்னொரு தடவை என்ன பேக்கலாம் ரெடியா இருக்கு? ஓ சரி. எந்த ஊர்ல? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுடைய நேரங்கள் இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது. அதனால ஓராண்டுக்குள் அவன் இந்த உலகத்தை ரட்சித்து வாழ்வதற்காக ஒரு உத்தியோக பவர் அவனுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு அந்த சூழ்நிலைகள் சரியில்லை. கால் ஒன்று வரலாம். வாத்தியார் வர யாரு கேட்டு பார்ப்போமா? வேற என்னப்பா வேணும்? மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஓராண்டு காலங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கேன். வேலையும் அப்படித்தான், கல்யாணமும் அப்படித்தான். விவசாயத்துக்கு தண்ணி ஒரு போர் போட்ட முதல்ல மகனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு பண்ணி தரேன். ஆடி 30 கழியட்டும், ஜெயிச்சு தரேன். நீங்க தான் அவனை திருத்தி கொண்டு வரணும். சனி பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாங்கி தரேன். இந்த விவசாயத்தை பத்தி தனியா என்கிட்ட கேட்டுக்கான். ஏன் கேட்டு காணிச்சிரோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன் கேட்டு காணிச்சிரோம்னா அதுல ரொம்ப விளக்கம் பேசுனா தனியா பேசிக்கலாம். கருப்பசாமி அப்படியா? யாருடைய மனைவி? அப்படியா? சங்கரன் கோவில் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தப்பட்டது யார்? யாருப்பா? பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இருக்காங்களா? சுடமாட சாமி எங்க இருக்காரு? சுடலை மாட சாமி பக்கத்தில் இருக்காரா? வாங்க, கால் ஒன்றுலாம். அம்மாய் என்ன வேணும்? கொஞ்சம் தள்ளி இருக்கா? நீ மட்டும் கொஞ்சம் கண்ண முடிக்காடா தம்பி. கால் ஒன்று வரலாம். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல் வரலாம். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல் வேலை சம்பந்தமான விஷயத்தில் நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும். ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருக்கலாம். நான் கடக்கூடிய பணம் உன் கடத்தெல்லாம் தீர்த்துடும். சந்தோஷமா இருக்க மக்கா. காரைக்குடி எல்லை, காரைக்குடி, காரைக்குடி ஊரைக்குடி
காரைக்குடி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அவன் இப்ப உன்னை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் மனநிலைகள் பக்குவப்படாம உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் தான் வேணும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. அதனால இப்ப கடன்களும் பட்டு மன குழப்பமும் அடைந்து செய்த தொழிலை வச்சே தான் பிழைக்க வேண்டி இருக்குங்கிற கண்ணீரோட என்ன பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அவனை வர வச்சு தந்தா போதுமா? கண்டிப்பா வரணுமா? கண்ண மூடு. இந்தா வந்து சேர்ந்துருவான். வெற்றி அடைவாய். நல்லா இருக்கும். வர வச்சாச்சு. பணம் வந்து அடுத்து வரும் பொழுது அந்த இதை தீர்த்தார். பின்னால பேசுவோம். காலம் வரலாம். வக்கீல் பார்த்தாரா இடையில? என்ன பேசியிருக்காரு? முடிஞ்சிருச்சா? பணமெல்லாம் எதுவும் கிடைச்சுதா? ஏன் நீ என்னோட போனாரே போகணும் முடிவு பண்ணிட்டியா? கால் வந்துட்டு அவ்வளவு உத்தமனா? இப்போ உனக்கு வருமானத்துக்கு ஒரு நல் வழி வேணும். அடுத்த கட்ட வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பதை பின்னால தீர்ப்பெடுக்கலாம். அதனால இந்த வாட்டத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு தெய்வம் வழிகாட்டினாலே போதும் என்பது உன்னுடைய முடிவு. சென்னையிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். அது உனக்கு வருமானத்துக்கு வழியாக இருக்கும். குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? வேற என்னமா வேணும்? இந்தா சந்தோஷமாரு. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கி மகிழ்ச்சியாக இருப்பாய். கர்பதாமி தொழிலால் மனவேதனையும் கடனும் பட்டு வந்த மகன். காலம் சொல்லலாம். யாரெல்லாப்பா வந்திய? வீட்டுல ஒரு இறந்து போன ஒரு தெய்வம் குடும்பத்துக்குள்ள இருக்கு. தரானா? அதே மாதிரி நான் கருப்பசாமி உங்களுடைய பகுதியில முன்னணி தெய்வமா இருப்பேன். ஆனா தங்கினி கருப்பனாகவும் இருப்பேன். அர்த்தமா தப்பா? இப்ப 2.5 ஆண்டு காலங்கள் செய்யற தொழில மனவேதனையும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில தேவையில்லாம ஒருத்தனால இடைஞ்சல் பட்டு கொஞ்சம் துன்பப்பட்டிருக்க. நீ என்னடா அது மன அமைதியை குறைத்து வீட்டுக்குள்ள இருக்க விடாம உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடைஞ்சலை தீர்க்கணும். அதுக்கு வீட்டுக்காரங்களும் உதவணும். இதான் உன் குழப்பம். கால் விழுத்துவான். மெல்ல மெல்ல விழுத்துவான். மெல்ல விழுத்துவாப்பா. வரலாம். பக்கத்துலவா. ஒருநிலைப்பட்ட மனதோட என் முன்னால உட்கார பார்ப்போம். அந்த இடைஞ்சலை தீர்த்து தாரேன். குடும்பத்தை உனக்கு வந்து ஒத்துழைக்க வைக்க. கவலை தீருது, கடன் தீருது. மனம் இருந்தும் தவறு செய்வார் மாளிகையில் இல்லையோ, புது மலர்களுக்கு தூதனுப்பும் மன்னவர்கள் இல்லையோ, வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை. நல்ல பாட்டு. என்ன அதுக்கு அடுத்த வார்த்தை நம்ம பாடக்கூடாது. சினிமாவில தான் பாடலாம், கோயில பாட முடியாது. கால் ஒன்று சொல்லலாம். பிள்ளையுடைய வாழ்க்கையில் அமைதியற்ற நிலையும் ஒற்றுமை இல்லாத குறையும், வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற உள்மன கேள்வியும் உள்ளத்துக்குள் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. உண்மையா? அதனால இந்த வாழ்க்கையை இணைத்து பாலம் போல ஆக்கவா அல்லது பாலை வனமா பெயருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க 2 மனசுல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க.
கருப்பசாமி குறி சொன்ன எல்லா சாமியும் ஆமாம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய தொழிலை போய் நான் பார்க்கும் பொழுது 1.25 ஆண்டுகளாகவே மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும். இதுல நட்புக்கும் உறவுக்குரியவர்கள் வழக்குகளை வைத்து தேவையில்லாத வேதனையை உங்க தலையில சாட்டியிருப்பாங்க. அது சம்பந்தமான போராட்டம் வழக்குகள் இவைகளெல்லாம் உங்களை தொடர்ந்து சொத்துல இப்ப குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். இது எதுக்கு ஆஃப் பண்ணி வேண்டாம். இந்தா ஜெயிச்சு தரேன், பிள்ளைகள் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருந்து வேலையை பெற்று விட வேண்டும். மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துருவேன். நான் ஒரு பாட்டு படித்தேனே, நான் தான் பாட்டு படித்தேனே, ரொம்ப சொல்லக்கூடாது தானே அந்த 4 வரியோடு நிப்பாட்டிட்டேன். புரியுதா? வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை. இப்ப அந்த தண்டனையில தான் பழிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும். நான் எவ்வளவு சூட்சமா சொல்லியிருக்கேன், நீ உடச்சி கேட்கிய என்னப்பா பிள்ளை நீ எல்லாம் புரிஞ்சுக்கோ. அதை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? வேண்டாம், விட்டு எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லா இருக்கட்டும். உங்க மரியாதை காப்பாற்றப்படும், புன்னகையா இருப்பீர். வாழ்க மக்களே, செல்வங்களா இருங்க. அதை தீக்க பணம் தந்திருக்கேன். இன்னும் 2 முறை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் வந்துடும். அசத்துங்க, நல்லா இருங்க, ஆனந்தமா இருங்க. அதே கடலூர் பகுதி தன் பிள்ளையின் இல்லற வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க. உங்கள்கிட்ட கல்யாணம் முடிக்காத பிள்ளைதான் இருக்கு. கல்யாணம் முடிச்ச பிள்ளையா இருக்குப்பா? காலம் சொல்லலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, ஐயா என்ன வேலை பார்க்கிறேன்? முன்னால என்ன வேலை பார்த்தேன்? என்ன கண்ண போடலாமா? மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தொழில் தடைபட்டு இப்போ எந்த தொழிலும் நிலைக்காத வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். உண்மையா? ஒரு பிள்ளையை பற்றிய மனவேதனையினால் உள்ளம் உண்பட்டு துன்பமடைந்து கொண்டு இருக்கிறேன். இப்போதைக்கு கடன்களால் துன்பமடைந்த நிலையும் இடமாற்றம் ஏற்படுமோ என்ற ஒரு ஏக்கமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ளது. கால் ஒன்று சொல்லலாம். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்து ஆணவமா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. எத்தனை பிள்ளைங்க? பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாகம் சம்பந்தமான சர்ப்பதோஷம் இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு. அதனுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது என்பதும் ஒரு. கர்ப்பப்பை சம்பந்தமான குறைகளும் மன உபாதைகளும் இருக்கிறது. உண்மையா? அதை சரியாக்கி மங்களகரமா வாழ வச்சு தந்தா போதும்ல. கால வந்துவாங்க. 3 மாதமா கால வந்துவாங்க. அப்படி சிவபெருமான் கோயிலுக்கு போகணும். திங்கக்கிழமையாக இருக்க வேண்டும். தேங்காய் உடைக்காம அருமையான அர்ச்சனை செய்து வணங்கி வர வேண்டும். வந்த பிறகு என்னை வந்து பார்க்க வேண்டும். உன் கடலெல்லாம் நான் தீர்க்க வேண்டும். வெற்றியாகி தெளிவாகி தாரேன். நல்லா இரு மகனே.
ஒருத்தன் உன்கிட்ட பொய் சொல்லி ஒரு தொழில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றவன்னு சொல்லுவான். அவன்கிட்ட மாட்டிக்கிடாத, வேண்டாம். நல்லா இருக்கு. அதை வந்து 1 வருஷத்துக்குள்ள முடிச்சு தரேன். பொறுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்மசாமி, ஆமா, சேந்த மரம் இல்லை. சேந்த மரம், சேந்த மரம் இல்லை, பூவலிங்கபுரம். பூவலிங்காபுரம் காலம்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் உண்டு சாமி. இதுக்கு முன்னால நல்லது விட்டதெல்லாம் சொல்லும். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. ஏதோ கோளாறு நடந்திருக்குமா, எதுவும் குறைகள் இருக்குமான்னு தெரியல. அது விஷயமா கொஞ்சம் மனது கொஞ்சம் சங்கடப்படுதுன்னு உன் உள்ளம் சொல்லுதுப்பா. உண்மையா? கால் ஒன்று தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பெண் தெய்வம் உன் வீட்டுக்கு வருது. உண்மைதானே? அது அப்பப்போ வந்து கண்ணுக்கு நேர்தா மாயை கணக்கு தெரியும். ஆனா இப்ப தெரியல, கண்மறைஞ்சு போச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியணும். வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமா? ஒரு இடத்தால ஒரு சின்ன தாவா நடந்துச்சு எங்களுக்குள்ள, அதுல என்னமோ பண்ணி போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுதுப்பா. காலம் பிள்ளை பேர் என்ன பேருப்பா? என் பேரு தான் வச்சிருக்கியா? அவனை போய் நான் பார்த்தேன், சொன்னது கேட்காத மண்டி, நல்ல ஓடுறான் வண்டியில, தெரு தெருவா சுத்துவான், தேவையில்லாத நட்பு, என்ன அவசியம் இல்லாத வழக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சொன்னா சொல்லிய பாட்டு கிடையாது பேசாம, எனக்கு தெரியுமியா, நீ தான் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கியா, வா தார அப்படி பேசுதான். காலில் விட்டுவான். நான் எனக்கு சொல்ல, அவனை திருத்தி தந்திரனும் கருப்புசாமின்னு கேட்க வந்திருக்கேன். உன் பேரை விட்டவன் ஒழுங்கா இருக்காண்டமா, இல்லனா இருக்கான். அப்ப உன் பேரை விட்டதுக்கு என்னையா அர்த்தம் இருக்கு அப்படின்னு என்னைய பலமுறை நொந்துகிட்டலாம் நீ. இப்பவும் கூட அதான் கேட்க, உன் மகனை திருத்தி தாரேன், கவலைப்படாத, இடப்பதியில் தாவா வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், அதை ஏன் சொன்னது 2 கேட்க, மாத்தி தாரேன். நல்லா வெற்றியாகி தாரேன், தெரிச்சுக்கா, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓ கர்மசாமி, அப்படியா? பாளையங்கோட்டை எல்லை. பாளையங்கோட்டையா உங்களுக்கு? நகர், பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டை. ஜவுளி சம்பந்தமான தொழில் யாருப்பா? வெற்றியா நடத்தி தரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன். அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம். நடத்திடுறேன், பணமும் கிடைக்கும், நல்ல குணமும் கிடைக்கும். அதான் கர்மசாமி. நத்தம் இது ஒரு பாளையங்கோட்டை, கால் ஒன்று வரலாம். என்னது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? ஊர் எல்லைக்குள்ள இருக்கா? இருக்குல்ல, அதை கடந்து உங்க வீட்டுக்கு போகணும். ஒரு டேனிங்ல 1 2 3 4 வருதா? அந்த இடத்துல, அந்த இடத்துல தான் உயரமா தெரியுது ஒரு கோபுரம் மாதிரி. என்ன கால இருக்கா? என்ன வேணும் உனக்கு? கால் இருந்துக்கா சரியா?
என்ன பண்ணி சொல்லணும்? கண்ணை மூடு பார்ப்போம். ஆமா, அடிக்கடி செய்துங்க நல்லூர், பிஎன் சத்திரம் இந்த ஏரியாவுக்குள்ள ஐயா போறாங்களே, எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? ஏ, அன்பை தேடி போறாங்க, பாதத்தை தேடி போறாங்க, கால் வந்துருவாங்க. அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து உன்னை தவிக்க விடலாமா. அருமையான பாட்டு. என்னப்பா, மன்னவனுடைய மனதை திருத்தி தரணும். மனதுக்குள்ள எதையோ ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு மூஞ்ச காட்டுறான். அன்பு பாசத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து குடும்பமே கெட்டு கெடுவழியானது மாதிரி 2 வருஷமா கிடந்து மன்றாடி கிடக்கடி. இது நேரமா அல்லது காலமா, இல்ல யார் பக்கத்துல உள்ள சொந்தத்தால எதுவும் பாதிக்கப்பட்டுதான் மனசு மாறி போயிடுதா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துக்கலாம். அத்தான் ஓரங்க நாடகம் மாதிரி ஆயிப்போச்சு. என்ன அதனால உன்னை தெளிவு பண்ணி நல்ல முறையில மனப்பக்குவத்தோட வாழ வச்சுட்டு தான் போதுங்களா? இந்தா வெற்றி உண்டு மகளே, ஜெயிச்சுக்கலாம். வாழ வைக்கிறேன். இந்த மாத லாஸ்ட்ல இருந்து ஆடும். சாம்பவர் வடகரை போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சிக்காம நீ போகலாமா சின்ன ரங்கம். ரங்கம் காடு வயலப்படுத்தி உன் கண்ணு 2 எம்படைச்ச கால விட்டுறாமா. வரலாம். ரொம்ப நேரம் விழுந்து கும்பிட்டா அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அக்கா 8 இடத்துல ஒரு பிள்ளை இருந்து கொட்டாவி விட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏக்கமும் மன வருத்தமும் இருக்கு. அதை சீர்திருத்தி செம்மையாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துருவான். தீர்த்து தாரேன். கால் வந்துருவான். உன் பிள்ளை நடத்துற தொழில்ல அவசியமில்லாத போட்டி பொறாமைகளால் வஞ்சனை ஆகி தொழிலையும் நடத்த முடியல, சந்தோஷமா இருக்கவும் முடியல. ஆனால் இப்ப கடன்களும் மன உபாதைகளும் அடைந்திருக்கிறாங்க. அவைகள்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தரேன், உருவாக்கி தரேன். ஆமா, அப்படியா? கேட்டு பார்ப்போம். வள்ளியூர் பக்கம். காலம் சொல்லலாம். குன்னக்குடி வண்டியில கண்டவா தம்பி, யாரெல்லாம் வந்தீங்க? வேற கல்யாணம் முடிச்சிட்டியா? மனைவி எங்க இருக்கா? நான் ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கம். என்னடா அப்படித்தானடா? அவ கூட பிறந்தவங்க எல்லாம் எங்க இருக்காவே? கால் வந்துட்டுவாப்பா. வரலாம்.
நீ வணங்கி வரக்கூடிய தெய்வத்தை உன் பக்கம் துணைக்கு வராம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால உன்னுடைய சுய வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு, வருமானத்துக்குரிய வழிகளும் அடைச்சாச்சு. இந்த கெட்டில இருந்து நீக்கி என்னை தெளிவு பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். காரணம் விட்டுருவான் வர்றான். 3 முறை என்னை பார்க்கவா, வெற்றியாக்கி தரேன், தெளிவாக்கி தரேன். நல்லா வள்ளியூர் மக்கள் இடையில உடல்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மனவருத்தம் அடைந்தார்கள். உயிருக்கு போராட வகையில் வந்த குழப்பத்துக்கு யார் காரணம் என்று பல இடங்களில் கேட்டு யாரோ மந்திரம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு தவிப்பு உள்ளத்தில் தோன்றிவிட்டது. உண்மையா? கால் நோக்க ஆடு சத்தம் கேட்க வேண்டாம். ஆடு மேய்க்கியா? அதான் சத்தம் கேட்டு இன்னொரு தூரம் கால் வந்துருவான். இப்போ பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? வேணும். அவளை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன்னையும் அங்க கூப்பிட்டா போவியா? அங்க இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் மாற்றி உன்கிட்ட கொண்டு வந்து உன் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். அப்படி வாழ வச்சிருந்தா போதும்ல. திடீர்னு போனேன், அருவாளை தூக்கிட்டு ஒரு சாமி வந்துச்சு. யாருப்பா நீ அப்படின்னு கேட்டேன். நான் தான் சிறுமலஞ்சி சொல்லல. யாரு? திருமலஞ்சி சொல்லல. அங்க போனேடா, போனீங்களா? என்னமெல்லாம் கொடுத்தீங்க? அங்க ஒரு கடாய் கொடுக்க வேண்டி இருக்கு, கொடுத்துருங்க. என்ன கால் வந்துட்டுவான். வா பக்கத்துல, பக்கத்துல வா, பக்கத்துல வா. குடும்பத்தை சேர்த்து தாரேன், குறையில்லாம வாழ வைக்க வெற்றி உண்டு. இந்தா கடனை தீர்க்கிறேன், போயிட்டு வா. அக்கா தங்கச்சிலாம் சேர்ந்து அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டார அப்படின்னு ஒரு அவ பேர் மாத்தி தாரேன். ஒரு 3 முறை என்ன பார்க்குவாங்க. நாங்க எடுத்துட்டேன். இது கொடுப்பாயி அண்ணா இருக்கு. அது பிறகு பேசுவோம் அந்த கதையெல்லாம். கர்மசாமி, ஆமா ஆமா. அப்படியா? எங்க இருக்காது குளம்? என்ன குளம்? என்ன குளம்? அப்படியா? ஒரு குளம் கிடக்கு. முதுகுளத்தூர். யார் இருக்கா? முதுகுளத்தூர். முதுகுளத்தூர் இருக்காப்பா? அதான் குளம். குளம்னு சாமி சத்தம் கொடுக்க. அது என்ன குளம்? முதுகுளம். கால் விட்டு வரலாம். சிரித்து சிரித்து சிரிக்க. வாப்பா, என்னடா வேணும் தம்பி? யாருக்கணும்? வீட்டுக்கு போகும்போது வருத்தப்படுவியா? நான் சொன்னோம்னா ஓப்பனா சொல்லிடுவேன். வருத்தப்பட மாட்டியே? கால் வந்துட்டு வா. உன் கூட வாழ்றது எனக்கு பிடிக்கலையா? உன் இஷ்டத்தை நீ பாத்துக்கா, என் இஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மனத்துல உள்ளது எனக்கு தெரியும். உனக்கு நான் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால நீ எப்படி எங்கேயும் இரு, எங்கேயும் போய் சாவு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு இப்ப நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? ஆனா உன் காதுக்கு வந்த செய்தியை நீ அவட்ட சொல்லலாம்னு நினைக்கிற, அதை சொல்ல விடாம அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். புரியுதா விஷயம்? அது உண்மையா? அந்த நடப்பு உண்மையா பொய்யானதா
எனக்கு தெளிவு தெரியணும் அப்படின்னு பல கோயில்ல போய் புலம்பிட்டேன். தெளிவே கிடைக்கலையே. கால் வந்துட்டு உனக்கு எனக்கும் தெரியாம ஒண்ணு ரெண்டா சவச்சி இறக்கு ஒரு சத்தம் கேட்கும். எப்படி சொல்றோம்? உனக்கும் எனக்கும் தெரியாம ஒண்ணு ரெண்டா சவச்சி இறக்கு. அப்படித்தானே? அதனால எந்த விஷயமும் குழப்பமா நடக்கல. உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தந்துருந்தேன். கிரகம் தான் இப்ப சரியில்லை. ஒற்றுமையா வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு இந்தா மகனே ஜெயித்துக்கா 3 முறை பார்க்கவா. ஒரு சாப்பாடு கொள்ளில மலையாத நல்லா இருக்கு. என்ன என் மனதுல இருந்து என்ன பாதி அளவுக்கு காப்பாத்திட்ட. இன்னும் ஒரு விஷயத்துல எனக்கு சரியாக்கி கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். நல்ல விஷயமா உன் உள்ள கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கு. அதை சரியாக்கி உன்னை வெற்றியாக்கி தந்துருதேன். வேளாங்கண்ணில இருந்து மாதா வாரா. அவளை மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கா. என்னையும் நினைச்சுக்கா. வெற்றியா நடக்கும். கால் வந்துட்டு வா. இந்தா வேற என்னப்பா வேணும்? இந்தா இந்த தை மாதத்துல நடக்கும். நல்ல பெண்ணா கிடைக்கும். சந்தோஷம். அரியலூர் தலைவன் தலைவி கேட்டு வாங்கிக்கலாம் வரத்தை. கொஞ்சம் மண்டை சரியில்லாம இருக்கு. புரியுதா? பைத்தியமே பிடிச்சிருமோங்கிற ஒரு பய உணர்வு உன் மனசுக்குள்ள இருக்கு. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து தரேன். பையனுடைய கிரகங்கள் சரியில்லை. 3.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுத்திருந்து வெற்றி மாலை வாங்கிக்கலாம். கால் வந்து ஜெயிச்சுக்கா மகளே. வெற்றி உண்டு. இந்தப்பா ஆனந்தமா இருக்கலாம். கர்மசாமி ஆமா அப்படியா? சரி. கோழிக்கோடு எல்லை கண்ணூர். மலையாளம் தம்பியோ. மலையாளம் பாப்பா மலையாளம். உட்காருடா. என்ன வேணும்பா உனக்கு? நிமிந்து உட்கார். நல்ல நல்ல கண்ண முடியும். ஓ வலது புறத்திலிருந்து ஒரு வலி புறப்பட்டு இங்க இருந்து இந்த குடல் வரை வலி சமத்துல எடுக்கு. ஆபத்துக்குரிய வலி இல்லை. கேஸ்ட்ரிக் சம்பந்தமானது. உள்ளுறுப்புகள் பாதிப்படையவில்லை. ஒண்ணு. ஒரு வேலையை நோக்கி உன்னுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணித்தாரேன். உன்னுடைய பணங்கள் கொஞ்சம் விரயமாயிருக்கு. அந்த நஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டித்தாரேன். வேற என்ன வேணும்? அதுக்கு உத்தரவு இங்க வந்து உன் மனைவி வந்து கேட்கணும். ஜெயிச்சு தரேன். நல்லா கர்மசாமி ஆமா அப்படியா? பெங்களூர். பிழைப்புக்காக சென்ற இடம் பெங்களூர். வாழ்ந்த இடம் ஒன்று அல்லவா? ஆமா. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ரோட்ல இருந்து சில மரங்கள் கடைகளையெல்லாம் கடந்து தாண்டி போனோடனே ஒரு டேனிங்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுல அந்த தெருவுல நுழைந்த உடனே இடது பக்கத்துல உன் வீடு வரும். சரானா? கால் ஒன்று 3 ஆண்டுகளாக நிறைய பொருள்களை அடமான வைத்தும் தொழில் இல்லாத மனவேதனையும் யாருடைய ஆறுதலும் முழுமையாக பெற முடியாத துன்பமும்
கடனும் பட்டி இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுல இருந்து மீட்டி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? அந்த இடத்த 1.5 மாதத்துல வித்துத்தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். இந்த கனியை அந்த இடத்துல போடு, இந்த கனியை வீட்டுல வச்சு என்ன நினைச்சு கும்பிடு, அட்வான்ஸ் வாங்கி என்ன பார்க்கவா, ஜெயிச்சு வா, ஓடு, வெள்ளப்போ வெள்ளப்போ, நல்ல போ. கருப்பசாமி, ஒரு தொழில் நடத்தணும்னு என் உள்ளத்துல ஆசை இருக்கு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி தரணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னடா தொழில் நடத்த போறீங்க? என்ன தொழிலியா? சாமியானம். முனீஸ்வரர் வராரு, இங்க இருக்காரு. சாமியானம் எத்தனைக்கு எத்தனை சைஸு? நல்லா நடந்துகிட்டு இருக்கா இப்போ? அடுத்து நீங்க அதை வெற்றிகரமா நடத்தணும்னு பிளான் போட்டுருக்கீங்க. கொஞ்சம் கண்ண முழுக்க யார் வரான்னு பார்ப்போம். உங்க எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி வராரு, எங்க இருக்கிறார்? இருக்கிறார். உன் பிள்ளைய பத்தி, மகனை பத்தி ஒரு கவலை இருக்காது, என்ன விஷயம்? அந்த ஒரு விஷயத்த முடித்து சந்தோஷமா இருந்துக்கலாம் இல்லையே. காலைல வரேன். இரண்டு நண்பர்களுடைய உதவியால் இந்த ஆவணி மாதத்துக்குள்ள மங்களகரமான காரியத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். தொழிலுக்கு நிறைய ஆர்டரும் கிடைக்கும். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வேலை ஒண்ணு வருது, அதையும் வாங்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். இப்போ உன் கூட இருக்கிற நண்பர்கள் நல்லவர்களே, அவர்களை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். வெற்றி உண்டு. என்னை பத்தி அவங்கள்ட்ட நீ பேசுவ, உண்மையா இல்லையா? சந்தோஷமா இரு, நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் யாருப்பா பாக்குற? ஆன்லைன் சம்பந்தமா யார் தொடர்பு வச்சிருக்கா? நீங்க என்ன பாக்குறீங்க? கம்ப்யூட்டர் இருக்கா? கால என்ன வேலை பார்க்கறா ரெண்டு பேரும்? இவர் யார்? எந்த கம்பெனி அது? வேலை வாங்கி தரக்கூடிய கம்பெனி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஓகேவா? நிறைய பேர் ஆன்லைனில் பதிவு பண்ணுவாங்களா? அதை பார்த்துருந்து நீங்கள் அதுக்கு டெலிட் பண்ணி கொடுப்பீங்க, அவ்வளோதானே விஷயம். காலில் விட்டுருவாங்க. சத்தம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாவல்ல முருகப்பெருமானுடைய அருள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அயராத உழைப்பினால இதுவரை உன் குடும்பத்தை நல்லா நடத்தி கொண்டு வந்துட்டேன். நோய் பெற்றிருந்த மங்கையவும் காப்பாற்றி வழிவகுத்து கொண்டு வந்துட்டேன். இவனுக்கு ஒரு தெளிந்த வழியவும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது உன்னுடைய லட்சியம். அதுக்கு எந்த தடைகளும் இருக்கா? ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்க, அதுக்குரிய பொருளாதாரம் அமையுமா என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு, உண்மையா இல்லையா? கால் விட்டுவாங்க. தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம். பார்ட்னர்ஷிப் யாரும் வேண்டாம். உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்பா? வெற்றிகர் பௌர்ணமிக்கு கூட்டு வரணும், வெற்றி ஆக்கி தரேன். பக்கத்துல வரலாம். எல்லா நலமும் கிடைக்கும், ஆனந்தமும் பெற்று ஐஸ்வர்யமும் பெறுவாயப்பா. வாழ்க 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 வாழ்க. கடையம் பெங்களூர் அண்ணன், பெங்களூர் அண்ணன் கூப்பிடல, வருத்தப்படாதங்க இருங்க. மனம் குழம்பி மனவேதனை அடைந்து உறவுகளுக்குள் சில மன குழப்பம் அடைந்து வந்தீர்களா? நீ நடந்ததல்லவா? கால் விட்டுவான்.
இப்ப வீட்டுக்குள்ள ஒருவருடைய ஆரோக்கியத்தை பற்றிய மனவேதனையும் ஒருத்தியுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மாந்திரிகம் சோதமா ஏதோ நடந்திருக்கு, மூச்சு எடுக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளது. இந்த மாந்திரிகம் இல்லை, செய்வனை இல்லை, கிரகங்களால் ஆன இயற்கை உபாதை இறை சக்தியோடு இருந்து நோயில்லாமல் வாழ வைக்க வெற்றிகரமா வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? அதை பத்திய குழப்பம் தீர்ந்து போச்சு, நடந்தாச்சு. நல்லா இருக்கு. போயிட்டோம். கர்மசாமி, ஆமா நாங்க கடன்பட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, எங்களுக்கு முன்னேற்றம் எப்பையானு ஒருத்தி கேட்கலாம்ல. இந்த காலம் வாங்கிட்டு வாடா, நைத்தனை இருக்கு. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது. காளியம்மா எங்க இருக்கா? முப்படாதியம்மா எங்க இருக்கா? சரானா கால் இந்தா வா, கடன்படாம வாழ வச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன நடந்தாச்சு, ஆவணியில புரிஞ்சிடும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கடையத்திலிருந்து குடும்பத்தோட வந்தவன். நாய் வளர்க்கிறிய? ஹோட்டல்ல சாப்பாடு எனக்கு வேண்டாம். வாடா வா, உட்கார். என்ன தொழில் பார்க்க? கேட்டியாரா? கேட்டியாரா? சும்மா ஏஜென்ட் மாதிரி பேசி பேசி அலைதியை தவிர கதை நடக்க மாட்டுக்க. இந்த தொழில் இன்னும் ஒரு 1.5 மாசம் பாரு, இன்னொரு தொழில் உனக்கு நிலையா வச்சு தரேன். இதை அடிஷனலா வச்சுக்கோ. கடன் இல்லாம காப்பாத்துறேன், வெற்றியாக்கி தரேன். தயாராரு, ஆட வைப்போம். நல்லா இருக்கு. வெற்றியாக்கி தரேன். வரலாமே, தாராளம் வரலாம். போயிட்டாங்க. தூத்துக்குடி கர்மசாமி, என் புள்ளைய கூட்டு வந்து கேட்கணும் ஐயா. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? உன் பிள்ளைய எங்க கூட்டு வரணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைய கொன்னு இருப்பாரோ அப்படின்னு நீ சந்தேகப்படுத. அப்படி நடக்கல. அவன் ஒரு இடத்துல ஜீவனோட நல்ல முறையில இருக்கா, இவன் கஸ்டடியில தான் இருக்கா. கொண்டு வந்து சேர்க்கணும், அவளுக்கே மனசு இல்ல. நான் போய் கேட்டேன், இனிமே நான் எங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நான் எடுத்ததுதான், நான் ஒரு எண்ணத்தோட ஒரு பிள்ளைய பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லுதா. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு. முதல்ல மருமகனை சமாதானமா வர வச்சு அந்த பிள்ளைய கொண்டு வந்து விட்டோன்னு அவனை பத்தி விட்டுருவோமா? இந்தா இப்படி வெற்றியா நடக்கும். ஆமா, எனக்கு தெரியும், அதை ஜெயிச்சு தரேன். அதே தூத்துக்குடி எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது. எங்க இருக்கா மகா? நீ யாரு?
கால் வந்துட்டு வரலாம். கண்டு கொண்டான் மாணிக்கம். உன் பேர் இருக்கா? கண்டு கொண்டான் மாணிக்கம். பக்கத்துல வா. உன் மகா குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்லுதோம். குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்லுதோம். ஆனா அவன் சொல்லுதான் அவ குற்றவாளி, எனக்கு பிடிக்காத ஒரு செய்கையை செய்தால் அவ குடும்பம் நான் இருக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டான். இப்ப அவன் மனதை திருத்தி வாழ வைக்கணும்னு விரும்புதியா? கால் வந்துட்டு வா. வாங்க. 2 பெரிய மனுஷங்க அடுத்த மாசம் வந்து உங்கள்ட்ட பேச வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில அவங்கள முதல் தவணையாக ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அடுத்த பிரச்சனை இல்லாம காப்பாய்த்தாரேன். உன் தங்கச்சிட்ட வாயாடித்தன்மையும் பிடிவாத குணமும் இருக்கு. அந்த 2ஐயும் மாத்தி தெளிவுபடுத்தாரேன். பக்கத்துல வாமா. மனதை சிதற விடாத. காப்பாய்த்தாரேன். தம்பிக்கு கல்யாணம் அடுத்த உத்தரவுல பேசுவோம். நல்லா இருக்கு. ஆபரேஷன் வேண்டாம், சரியாக்கி தரேன். கர்மசாமி, மணிக்கட்டி மாடம் எங்க பார்க்கான்? அவன் வந்து கேட்கட்டும். தூத்துக்குடி எல்லையில சொலமான சாமி கும்பிடுறது யாரு? நீங்க கும்பிடுவீங்களா? மணிக்கட்டி மாடு கும்பிடுவீங்களா? குலதெய்வமா? தொழிலை பற்றிய மன வருத்தம் என்ன விஷயமோ? 3 ஆண்டு காலங்கள் லட்ச லட்சமான நஷ்டம். அந்த வேதனைக்கு யார் காரணம்? விரத்தியார் ஏதும் வஞ்சனை செய்து விட்டார்களா அல்லது இயற்கையா நடந்ததா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு. என்ன மாதிரி குறி சொல்லக்கூடிய ஒரு கோயில்ல போய் கேட்டேன். அங்க சொன்ன வார்த்தையும் உண்மையிலே செய்வன நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். சிவாய நம, சிவாய நம. ஆனா இப்ப கிரகங்களான குறைகள் தான் இந்த தவறுகளுக்கு காரணம். அதனால 3.25 மாதங்கள் பொறுமையாயிரு. என்ன 3 முறை பார்க்கவா. தொழில அமைச்சு உன்னை பல கோடிக்கு அதிபதி ஆக்கித்தாரேன். ஒரு எலெக்ஷன் வரும், அதுல ஒரு நண்பனால் வெற்றி அடைவாய். தூத்துக்குடி எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு வருத்தப்பட்டு வந்தது யார்? வரலாம், வாங்கோ வாங்கோ. உனக்கு என்னடா பாதிப்பு? எங்களுடைய இளைய மகள் சிவசங்கரி உடல் நலம் இல்லாம இருக்கா. குழந்தை பேர் இல்லை. திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு. என்ன செய்து உடல்நிலை? உடம்பு ரொம்ப ஸ்டீராய்டு சம்பந்தமான பாதிப்பு உன் உடல்ல இருக்கு. என்ன பாதிப்பு? ஸ்டீராய்டு, ஸ்டீரா நோய். ஆனா இது நரம்பில ஒரு ஆபரேஷன் பண்ணணும். பண்ணிருக்கீங்களா? பண்ணு சொன்னாங்க. பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. திரும்ப நிக்க கூடாதுங்க. கடவுள் நிக்க முடியாது. ஒரு ஆபரேஷன்ல உன்னை குணமாக்கி தரேன். அடுத்து வராம காப்பாத்துறேன். அப்புறம் பண்ணி தான். ஆமா. அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தாபனத்தை வச்சு உனக்கு வெற்றியான வாழ்க்கையை தரேன், தொழிலும் தரேன். நல்லா இருக்கு. தம்பி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கான். அது சேர வாய்ப்பு இருக்கா? சேர்த்து வச்சிருவோம், பேசுவோம். நோக்கி ஒரு மாலை எடுத்து வாப்பா. காளி மாலை நினைச்சு எடுத்துட்டு வா. என்னடா வேணும்? ஒரே கேள்வி, என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஏமாத்திட்டு போன பணம் கிடைக்கும். கண்ணை முடிக்கா. அடுத்த மாசம் அவன் வருவான், உன் கண்ணில் அகப்படுவான். பணத்தை வாங்கி தரேன். அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க. கையாள
ஆனந்தமாக வண்டி ஓட்டு என்னாலும் என் ஆறுதலோடு இருப்பேன்.